எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நண்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். சின்ன வயசுலலாம் அம்மா வீட்டில் அம்மா தான் இதெல்லாம் உடச்சி தருவாங்க. ஆனால் இப்போ நான் வீட்டில் நண்டு செய்யும்போது நான் தான் உடச்சி எல்லாருக்கும் கொடுப்பேன் வீட்டில். ஸோ அது கொஞ்சம் வேலை தான் அதை உடச்சி சாப்பிடுது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான நண்டு ரெசிபி காட்ட போகிறேன். இது நண்டு மிளகு மசாலா. ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி நறுக்கி போடுறேன். முதல்ல தண்ணி ஊற்றாம அரைங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. மசாலா விழுது இப்போ ரெடி, எடுத்து வச்சிருங்க. இப்போ மிளகு மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அகல பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி போடுறேன். 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் அரைச்ச மசாலா விழுதை ஊற்றி கிண்டுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போடுறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் நண்டு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 3 பெரிய நண்டு. நான் ப்ளூ கிராப் வெரைட்டி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அன்றைக்கி எந்த நண்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. நண்டு பீசஸ் எல்லாம் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். பேனை மூடி 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்க, நண்டு நல்லா வெந்திருக்கு. வாசனை பிரமாதமாக வருது. பார்த்தீங்கன்னா மசாலாவும் நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் மசாலா வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா மீடியம் ஹை ஃப்ளேமில் இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ண போகிறேன். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நண்டு மிளகு மசாலா இப்போ தயார். சூடாக சாப்பிடுங்க. நல்ல சாரமான நண்டு மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இப்போ இந்த நண்டு செய்யும்போது நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் இந்த ப்ளூ வெரைட்டி கிராப்னு அது வாங்கி செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட்டில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி செய்யலாம். இந்த மசாலா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.